இப்போ எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரியல் பார்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? அண்ட் இமேஜினரி பார்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க டைரக்டா? அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. ஸோ என்ன ஃபார்முலா? ஃபர்ஸ்ட் இஜெட் வந்து உங்களுக்கு தெரியும். இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய். அதே மாதிரி இஜெட் பார் என்ன தெரியும்? எக்ஸ் மைனஸ் ஐஒய். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? இஜெட் பிளஸ் இஜெட் பார் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? ரெண்டு ஆட் பண்ணுறாங்க. ரெண்டு ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? எக்ஸ் 2x வரும் சார். 2x. அப்போ இதுலேருந்து என்ன எழுதுனா? எக்ஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? இஜெட் பிளஸ் இஜெட் பார் இஜெட் பார் பை 2. அப்போ எக்ஸுங்கிறது என்னது? ரியல் பார்ட் ஆஃப் இஜெட், கரெக்டுங்களா? எக்ஸுங்கிறது யாரு? ரியல் பார்ட் ஆஃப் இஜெட். அப்போ அதனோட ஃபார்முலா என்னன்னு எழுதலாம்? இஜெட் பிளஸ் இஜெட் பார் டிவைட் பை 2. அப்போ ஒரு ரியல் பார்ட் கேட்குறாங்கன்னா இது ஒரு ஃபார்முலா வந்து நான் ஓகே சார். அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் அதோட பிளஸ் அதோட கான்ஜுகேட் டிவைட் பை 2. ஆமாம் ரைட். அப்போ இதை ரெண்டு செப்பரேட் பண்ணுங்க. இஜெட் மைனஸ் இஜெட் பார் என்ன கிடைக்கும்? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. இது ரெண்டையும் மைனஸ் சார். 2iy வரும். 2iy. அப்போ y ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? z மைனஸ் z பார் டிவைடட் பை 2. ஓகே, இது இமேஜினரி பார்ட். சரிங்களாம்மா? அப்போ எக்ஸோட ஃபார்முலா அண்டு ஒய்யோட ஃபார்முலா டைரெக்டாக நம்ம இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுவோம். சரி ரகன்? ஓகே சார். சரி, இது மெயின் ஃபார்முலா. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து காஞ்சிகேட், ஓவரால் காஞ்சிகேட் எடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ இஜெட்1 ப்ளஸ் இஜெட்2 ரெண்டையும் ஆட் பண்ணி கண்டுபிடிக்கிற காஞ்சிகேட்டும் செப்பரேட்டாக ஆட் பண்ணி கண்டுபிடிக்கிற கான்செப்டும் ரெண்டு சேம் தான். சரி, இந்த ஜஸ்ட் ஃபார்முலா நாம வச்சுக்கோங்க. உங்களுக்கு ப்ரூஃப்னா சொல்லுங்க, நான் நடக்கிறேன். சரிங்களா? காஞ்சிகேட், அதாவது ரெண்டையும் ஆட் பண்ணி கண்டுபிடிக்கிற காஞ்சிகேட்டும் இல்லை ரெண்டையும் ஸ்பிளிட் அப் பண்ணி கண்டுபிடிக்கிறோம், ரெண்டு ஈக்குவல் தான் சொல்கிறாங்க. சரிங்களா? இது அடிஷன் மட்டும் இல்லை, சப்ராட்டுக்கு அதே மாதிரி தான். இஜெட்1 மைனஸ் இஜெட்2 whole bar equal to z1 bar minus z2 bar. சரிங்களா? ஓகே சார். அடுத்தது என்னமா? மூணாவது z1 into z2 மல்டிப்ளிகேஷன் அதே கான்செப்ட் தான். ஈக்குவல் டு z1 bar into z2 bar. ஸோ ஃபோர்த் வந்து டிவிஷன். டிவிஷன் கான்ஜுகேட் அதே மாதிரி தான். z1 divided by z2 whole bar equal to z1 bar divided by z2 bar. சரி, இதெல்லாம் நோட் பண்ணிங்க. ஒரு சின்ன ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன். என்ன ஃபார்முலா? இஜெட் இன்ட்டு இஜெட் பார் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் இஜெட் ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் இஜெட் பார் ஹோல் ஸ்கொயர். எல்லாமே ஒரே ஃபார்முலா தான். இதெல்லாம் சேர்த்து ஒரே ஃபார்முலா. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து காஞ்சிகேட் ஃபார்முலா. காஞ்சிகேட் ஃபார்முலாங்கிறது தெரிஞ்சுச்சுன்னா நம்ம ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணுவோம்.